இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். ரோமர் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நல் வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. உம்முடைய வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீ செய்வீர், அதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் தாமே கேட்கிற ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வீர். உமக்கென்று ஊழியம் செய்ய எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலும் நாம் இதே வசனத்தை வைத்துதான் தியானித்தோம். நாம் யாவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆசை என்பதை நான் உங்களுக்கு கடந்த வாரத்திலே சொன்னேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் ஒவ்வொரு இஸ்ரவேல் மக்களும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தார். அவர்களை தேவன் தம்முடைய ஊழியக்காரராகவே அழைத்தார் என்பதை நாம் லேவியராகவும் அதனுடைய 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே போலதான் புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளாகிய நம்மையும் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை அவருடைய ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவன் மாற்றியிருக்கிறார். எதற்காக அப்படி மாற்றியிருக்கிறார்? அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்க அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். நாம் யாவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? பரம அழைப்பு. அது பரிசுத்தமான ஒரு அழைப்பு, ஒரு மகிமையின் அழைப்பு. இந்த மகிமையின் அழைப்பை நாம் பெற்ற நாம் சும்மா இருக்கவே கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அப்ப கடந்த வாரத்துல உங்களோட சொன்னேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், வாஞ்சை இருக்கலாம், நல்லது இருக்கணும், அது தேவனே விரும்புகிறார். ஆனா அவருக்கு ஊழியம் செய்யற தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறபடினாலே, அப்ப கர்த்தர் விரும்புகிற வண்ணமாகவே அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அவ முதல் காரியம், தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சிக்கிற ஒவ்வொரு நபரிடம் இந்த எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவர் அந்த மனிதனை, அந்த நபரை பரிசுத்தப்படுத்துவதற்கு அந்த மனிதன் ஒப்பு கொடுக்க வேண்டும். சோ முதலாவது நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்தப்படுத்துதல் முதல் தேவையான ஒரு தன்மை. ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு தேவன் 4 தன்மைகள், மிக மிக முக்கியமான தன்மைகள் அது தேவைப்படுகிறது. அதுல முதல் காரியம் பரிசுத்தப்படுத்துதல். இந்த பரிசுத்தப்படுத்துதல் யார் செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தேவன் தாமே செய்கிறவராய் இருக்கிறார். அதற்காக தான் நான் உங்களுக்கு யாத்திரையாகவும் 28ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிக்க சொன்னேன். ஆரோனை தேவன் பரிசுத்தப்படுத்தும்படியாய் தம்முடைய கனமான ஊழியத்துல வைக்கும்படியாய் மோசேயிடம் சொன்னார், மோசேயே, ஆரோனுக்காக ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை நீ உண்டாக்குவாயாக. ஏன்னா அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நான் அபிஷேகம் பண்ணி கொடுக்கும்போது அவனை நான் பரிசுத்தப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகிட்ட காணப்பட வேண்டிய முதல் தன்மை என்ன தெரியுமா? தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? அர்ப்பணித்திருக்கிறீர்களா? பரிசுத்தப்படுத்துதல்னா தேவனுக்கென்று பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்படுதல் என்று சொன்னேன். இரண்டாவது, தேவனுக்கென்று ஊழியம் செய்யணும்னா அடுத்த ஒரு முக்கியமான தன்மை என்னன்னா, நாம் நம்மையே வெறுக்க பழக வேண்டும். நம்ம வெறுக்கலனா நம்ம ஊழியம் செய்யவே முடியாது. வாசிக்கலாம் ஒரு வசனம். இயேசு தாமே சொன்ன அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன்.
யோவான் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். இயேசுங்க ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். என்ன அது? கோதுமை மணி அது நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். அது நிலத்திலே விழுந்து சாகவில்லை என்றால் அது என்ன செய்யாது? மிகுந்த பலனை கொடுக்காது. அது மிகுந்த கனிகளை கொடுக்கவே கொடுக்காது. கோதுமை மணி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாப்பிடுற கோதுமை மணி எல்லாம் சாகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல, அதனால்தான் அது கனி கொடுக்காம போயிருச்சு. ஆனா எந்த கோதுமை மணி நிலத்துல விதைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கோதுமை மணி தன்னை சாவதற்கு ஒப்பு கொடுக்குது. விவசாயி என்ன செய்யறான்? அந்த விதையை எடுத்து பண்படுத்தின நிலத்திலே கொண்டு போய் விதைக்கிறான். விதைச்சு அந்த மண்ணை போடுறாங்க. அந்த விதை என்ன நினைச்சும், செத்துட்டேன். ஆனா அந்த விதை நிலத்திலே போய் மாண்டு போகிறது உண்மைதான். ஆனா அந்த அந்த விதைதான் வளர்ந்து கனி தருகிற ஒரு அருமையான கோதுமை மணியா மாறும். இயேசு சொன்னார், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது மிகுந்த பலனை கொடுக்காது. அது தனிமையாக்கப்பட்டு அது வேஸ்டா போயிரும் சொல்றாரு. அது சாகாவிட்டால் அது வேஸ்டா போயிரும். தேவன் அதை கொண்டு வைத்திருந்த நோக்கம் நிறைவேறாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து தம்மை ஏன் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை அவருடைய சொந்த ஜனமாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நாம் பரலோகத்தின் பிள்ளைகள். ஆமென். நாம் தேவனுடைய புத்திரர்கள். அப்படின்னா நம்மை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூலோகத்திலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சிக்கிறார்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவைப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மையே சாக ஒப்பு கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். நம்மையே நம்ம வெறுக்காவிடில் நம்ம ஆண்டவருக்கென்று ஒரு காரியம் செய்ய முடியாது. அதனாலதான் கீழே உள்ள வசனம் சொல்றாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். நீங்க உங்க ஜீவனை ரொம்ப சிநேகித்து நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம உங்களை வெறுக்காம வாழ்வீர்கள் என்றால் நீங்க உங்க ஜீவனை இழந்து போயிருவீங்க. அதே நேரத்துல இந்த உலகத்துல தன் ஜீவனை வெறுக்கிறவனோ சாக ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதன் என்ன ஆவானா? நித்திய ஜீவ காலமாய் அதை என்ன செய்வான்? காத்துக்கொள்வான். அவன் ஒரு நாள் அதை இழந்து போக மாட்டான். தன்னுடைய ஆத்மாவை அவன் காத்துக்கொள்வான். இப்படி சொல்லிட்ட பிறகுதான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு வாஞ்சை உள்ளவனை பார்த்து சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நல்ல கவனிங்க, கோதுமை மணி தன்னை சாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் என்னை பின்பற்ற கடவன். ஏன் தெரியுமா? இயேசு தாமே தம்மை சாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இயேசு தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் தன் ஜீவனை நேசிக்கவில்லை, மாறாக நமக்காக அந்த ஜீவனை சாக ஒப்பு கொடுத்தார். அதனால சொல்றாரு, என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு தேவனுக்கு நீங்க ஊழியம் செய்ய விரும்புறீங்களா? இயேசுவை பின்பற்றுங்க. இயேசுதான் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. அவர் தன்னையே கல்வாரி சிலுவையிலே நமக்காக சாக ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் நமக்கு இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றோம். அவர் சொல்றாரு, நீ எனக்கு ஊழியம் செய்வாயானால் நீ என்னோட கூட பரலோகத்துல இருப்ப. எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் என்ன செய்வாரு? கனப்படுத்துவார். இப்ப ஆண்டவர் சொல்ற, என்னை நீ பின்பற்று, என்னை நீ பின்பற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த உலக நாட்களிலே ஊழியம் செய்த நாட்களிலே நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை பின்பற்றுகிற ஒரு பெரிய திரள் கூட்டம் அவருக்கு பின் செல்லுகிறது. பின் செல்லுகிற திரள் கூட்டத்தை பார்த்து இயேசு சொன்னதை கவனிங்க. லூக்காவினுடைய 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட
பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அதே போல 33 வசனத்தை கவனிங்க. அப்படியே உங்களில் எவனாக தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பாருங்க, ஒரு திரள் கூட்டம் ஒரு பின் செல்லுது. அந்த பின் செல்ற கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சாதான் நீ என்ன பின்பற்ற முடியும், நீ எனக்கு சீஷனா இருக்க முடியும். அப்ப இவ்வளவு நேரம் பின்பற்றினவர்களா தேவனுடைய சீஷன் இல்லையோ? ஆண்டவர் எனக்கு சீஷனா இருக்கணும்னா நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னை எப்படி பின்பற்றணும் தெரியுமா? நீங்க இந்த லூக்கா 14 அதிகாரம் 24 முதல் 35 வசனத்து வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது 3 காரியத்தை சொல்றாரு. இயேசுவை யார் பின்பற்ற விரும்புகிறார்களோ, இயேசுவுக்கு யார் ஊழியம் செய்ய விரும்புகிறார்களோ, அவங்க என்னென்ன காரியங்களை வெறுக்கணும். முதல் காரியத்தை சொல்றாரு, சுயத்தை வெறுத்துரு. 2வது சொல்லித்தராரு, சொந்தத்தை வெறுத்துரு. 3வது சொல்லித்தராரு, ஒரு சொத்தை வெறுத்துரு. இந்த வெறுக்குதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உங்க சுயத்தை காட்டிலும் இயேசுதான் உங்க வாழ்க்கையில முதன்மையா இருக்கணும். உங்களுடைய சொந்தத்தை காட்டிலும் இயேசுதான் உங்க வாழ்க்கையில முதன்மையா இருக்கணும். உங்களுடைய சொத்தை காட்டிலும் இயேசுதான் முதன்மையா இருக்கணும். அல்லேலூயா. உங்க பிரையாரிட்டிஸ், உங்கள் வாழ்க்கையில எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க என்பது இயேசுவை பின்பற்றுறது அதை வைத்துதான் நிர்ணயிக்கும். நீங்க இயேசுவுக்கு சீஷனா இருக்க விரும்புறீங்களா? இயேசுக்கு ஊழியம் செய்ய விரும்புறீங்களா? உங்கள் சுயத்தை பலிபீடத்தில் அர்ப்பணித்து விடுங்கள், சாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்க சொந்தத்தை 2வதா வைங்க. இயேசுக்கு தான் என் வாழ்க்கையில முதலிடம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்க சொத்துக்களை பார்க்கலாம், உங்களுடைய சம்பத்தை பார்க்கலாம், உங்களுக்கு உண்டானவைகளை பார்க்கலாம், இயேசுதான் எனக்கு முதன்மையானவர், இயேசுதான் என் வாழ்க்கையில முக்கியமானவர் என்று சொல்லுங்க. இப்படி அவரை பின்பற்ற பழகுங்க. அப்படி பின்பற்றினீங்கன்னா நீங்க அவருடைய சீஷர்களா இருக்க முடியும். அவருடைய சீஷர்களா இருந்தாதான் நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும் முடியும். நல்லா கவனிப்போம். என் வாழ்க்கையில சுயத்தை நான் சாகடிச்சிட்டேனா, என் சொந்தத்தை நான் வெறுத்து விட்டேனா, என்னுடைய சொத்தை நான் வெறுத்து விட்டேனா? இது ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிற கேள்வி. அநேக ஊழியங்கள் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? சொந்தத்தெல்லாம் இயேசுவை காட்டிலும் முன்னாடி வச்சதுனாலதான். இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய இடத்துல சொந்தத்தை வச்சீங்கன்னா ஊழியம் கெட்டு போயிரும். அதே போலதான் சுயம். இந்த சுயம் இருக்கு பாத்தீங்களா? என்னுடைய விருப்பு, என்னுடைய விருப்பமான காரியங்கள் அதை நான் பலிபீடத்துல பலியிட எனக்கு தெரியணும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை செய்யணும்னு விரும்புறாரோ அதை தான் நான் செய்யணும். சில நேரங்கள் நம்ம செலக்டடா ஆண்டவருடைய சித்தத்தை செய்வோம். சிலதெல்லாம் நமக்கு விருப்பமா இருக்கும், ஆண்டவர் சொன்ன உடனே செஞ்சிருவோம். சிலது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆண்டவர் சொல்றது. அங்க என்ன செய்வோம்? கொஞ்சம் எதிர்த்து நிற்போம். எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜீவனை நீ வெறுக்க விரும்புறியா? உன் சுயத்தை நீ வெறுக்க விரும்புறியா? பாருங்க, லூக்கா 9 அதிகாரம் 23 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப தன்னைத்தான் வெறுக்கிற மனிதன் என்ன செய்யணும்? தன் சிலுவையை, இயேசுவின் சிலுவை இல்ல. நம்ம அநேக நாங்களே இயேசுவின் சிலுவையை சுமக்கிறேன். இயேசு சிலுவை நீங்களும் சுமக்க முடியாது, நானும் சுமக்க முடியாது. யார் சிலுவையை சுமக்கணும்? தன் சிலுவையை. நமக்கு பாடுகள், பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகளை நீங்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல வைத்து அதை சகித்து நீங்க என்ன செய்யணும்? முன்னேறி சொல்லணும். இயேசுவானவர் அவருக்கு வந்த அவமானங்கள், அவருக்கு வந்த நிந்தனைகள் யாவற்றையும் என்ன செய்தாரா? சகித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாருக்காக சகித்தார்? நமக்காக சகித்தார், நமக்காக சகித்தார். அந்த சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டுதான் சென்றார். எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அவர் எதை பார்த்தா தெரியுமா? தனக்கு முன் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை பார்த்தாரு. எனக்கு வைத்திருக்கிற சந்தோஷம், இதுக்கு பிறகு கிடைக்க போற பெரிய ஆத்ம ரட்சிப்பு, ஜனங்களுக்கு கிடைக்க போற ஆத்ம ரட்சிப்பு, அந்த ஆத்ம ரட்சிப்பு பெற்ற பிள்ளைகள் எப்படி தேவனுக்கு என்று ஒரு நல்ல
யௌவன புருஷர்களாக மாறப் போறார்கள் என்பதை நினைத்து 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 ஆண்டவர் என்ன செய்தார்? பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த அந்த கசப்பான பாத்திரத்தை அவர் எடுத்து பானம் பண்ண ஆயத்தமாயிட்டார். தன் சிலுவையை அவர் சுமந்து கொண்டு சென்றார். அந்த சிலுவையில நம்ம வாழ்க்கை அறையப்படணும். இன்னைக்கு நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவ பலிபீடத்துல அர்ப்பணிக்க நாம் பழகணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்ம சுயத்தை சாகடிக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய விருப்பங்களை சாகடிக்க ஆயத்தமா இருக்குமா? இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக வர்ற நிந்தைகள், அவமானங்கள் இவையெல்லாம் சகிப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இல்லைன்னா கொஞ்சம் நமக்கு ஈகோ அப்படியே எடுப்படுதா? யோசித்து பாருங்க. நீங்க தேவனுக்கென்று உங்கள் ஜீவனை வெறுக்காவிடில் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்போ நம்ம இந்த வனமாய் ஜீவிக்க தேவன் அழைத்திருக்கிறார். அதே போல இன்னொன்னு ஒரு காரியத்தை, நம்ம சொந்தத்தை வெறுக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சொத்தை, நமக்குள்ளவைகளை நம்ம வெறுக்கணும். அதான் 33ஆம் வசனத்துல சொல்லும்போது, எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு என்னவா இருக்க முடியாது? சீஷனா இருக்க முடியாதுன்னு இயேசு சொன்னார். அப்படின்னா நமக்கு உண்டானவைகள், அநேக நேரங்கள் என்ன ஆகும்? நமக்கு உண்டானவைகளை நம்முடையதுன்னு எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா அது மேல கொஞ்சம் ஆசை, மோகம், இச்சை வந்துரும். அதுக்கு பேர் தான் என்ன பேரு? பொருளாசை. அதுக்கு பேர் தான் என்னது? ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விருப்பம். இயேசு சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவன் பூமியில் இருக்கிற பொக்கிஷத்தை ஒரு நாளும் தேடவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி இல்லை. அதன் மேல உங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க. வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகள் என்ன செய்யுங்க? கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நல்ல கவனிங்க. இயேசு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன சொல்லி கொடுத்துட்டாரு தெரியுமா? உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்க இருதயமும் இருக்கும். பூமிக்குரிய பொக்கிஷத்தை தேடினீங்கன்னா உங்க இருதயம் எங்கதான் இருக்கும்? பூமிக்கு அடுத்தவைகள்ல தான் இருக்கும். அதனால சொல்றாரு, பூமிக்குரிய பொக்கிஷத்தை தேடாத, அதை சேர்த்து வைக்காத. பூமிக்குரிய பொருட்களை சேர்த்து வைக்க வைக்க அதன் மேல உங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு ஆசை வந்துடும். ஆசை வந்துச்சுன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க போகிறதுக்கு விருப்பமே பட மாட்டீங்க. அதனால்தான் நம்ம எப்பவுமே எந்த பொக்கிஷத்தை நாடணும் கேட்டீங்கன்னா, பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை நாடணும். அழிந்து போற ஆத்மாக்களுக்காக ஒரு வாஞ்ச வைங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்த கிரியைகளை நடப்பீங்க. தேவனுக்கு என்று அதனால்தான் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி தராரு. பரலோகத்து காரியங்களை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க இறுதியம் அதன் மேலதான் இருக்கும். இந்த இறுதியம் அதன் மேல இருக்குன்னா நீங்க இந்த உலகத்தின் பொருள் மேல உங்க ஆசை இருக்காது. உங்களை அந்த உலகத்தின் பொருள் கட்டி இழுக்கவும் முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்லி தராரு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்க இருதயமும் இருக்கும். இந்த பூமிக்கு அடுத்த பொருளை வாஞ்சிக்கிற அந்த இருதயம் இருக்குன்னா நம்ம என்னத்துக்காக ட்ரை பண்ணுவோம்? இப்போ ஐஸ்வர்யம் ஆகும்படி பிரயாசங்கள் எடுப்போம். அதனாலதான் ஞானி சொல்லி தராரு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா சொல்றாரு, ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு பிரயாச படாதே. ஏன் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவான் ஆகணும்னு ஆசை வந்துருச்சுன்னா இது நம்முடைய ஜீவனை கெடுத்து விடும். பாருங்க, இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்லி தராரு? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிக்கலாமா? போதும் என்கிற மனதினுடைய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கா? இந்த வாஞ்சை உங்களுக்கு வரணும். எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, இது போதும்பா. ஆனா நம்ம மக்கள் எவ்வளவு சேகரிப்பாங்க தெரியுமா? பீரோவா.
அந்த ட்ரெஸ்ல ஒரு நாள் கூட அது ஒழுங்கா உடுத்த மாட்டாங்க. ஆனா சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு லாஸ்ட்ல ஒரு நாள் பூச்சி வந்து அரிச்சு அதை கெடுத்து இவனுக்கும் பிரயோஜனம் இல்ல, மற்றவனுக்கும் பிரயோஜனம். நல்லா கவனிச்சீங்களா? அதனால எப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்குன்னு தெரியுமா? உண்ணவும் உடுக்கவும். அப்படி உண்ணவும் உடுக்கவும். இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கா? எனக்கு உண்றதுக்கு இன்னைக்கு இருக்கு, போதும். ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு? அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ அது தாரும். இது மட்டும் இப்படி நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க நல்ல ஊழியம் செய்யலாம். பாருங்க, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அப்ப போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். இப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து விழுகிற மதிக்கேடும் சேதமுமான பலவிதம் இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். பாருங்க, ஒரு மனுஷன் பணத்துக்கு பின்னாடி சொத்துக்கு பின்னாடி ஆசை வச்சு அதையே சேர்த்து வைக்கணும்னு நினைச்சானா அந்த பண ஆசை அவனுடைய வாழ்க்கையில பெரிய கெடுதலை கொண்டு வந்து பெரிய தீமையை கொண்டு வரும். சொல்றாரு, யாரெல்லாம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறார்களோ, முதல் விருப்பமே நமக்கு என்ன கொண்டு வந்துரும்? சோதனையில போய் மாட்ட விட்டுரும், கண்ணியில கொண்டு போய் மாட்ட விட்டுரும், கேட்டில கொண்டு போய் மாட்ட விட்டுரும். அப்புறமா அந்த விருப்பம் ஆசையா மாறி இந்த பண ஆசை என்ன செஞ்சிடும்? நம்ம எல்லா தீமையிலையும் கொண்டு போய் மாட்டி விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிருமா? வேதனைகளாலே அநேக வேதனைகளை நம்மை உருவ குத்தி கொள்ளுகிறவர்களாய் நம்மை மாற்றிவிடும். அப்படிப்பட்ட தீய காரியத்தை இந்த பொருளாசை, இந்த பண ஆசை செய்கிறதா இருக்குது. அதனால்தான் சொத்தை கூட நம்ம வெறுக்க நம்ம பழகணும், அதை சேர்த்து வைக்க கூடாது. அதனாலதான் இயேசு சொல்லி கொடுத்த இன்னொன்னு காரியத்தை சொல்றேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். எவ்வளவு திரளான ஆஸ்தி உங்ககிட்ட இருந்தாலும் அது உங்களுக்கு என்ன இல்லைங்க? ஜீவன் அல்ல. அப்போ நீங்க ஊழியம் செய்ய விரும்பினா நீங்க என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? உங்களையே வெறுக்கிறவர்களாய், சுயத்தை வெறுக்கிறவர்களாய், சொந்தத்தை வெறுக்கிறவர்களாய், சொத்தை வெறுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தார் பாத்தீங்களா? அவருடைய வாழ்க்கையில பாருங்க, சுயத்தை வெறுத்தார், தன் சொந்தத்தை வெறுத்தார், தன் சொத்தை வெறுத்தார். அப்போஸ்தலன் பவுல் சாதாரண ஆள் இல்ல, மிகவும் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யவானா இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும், தனக்கு இருந்த எல்லா பதவிகளையும், தனக்கு இருந்த எல்லா சௌரியத்தையும் என்ன செஞ்சிட்டாரா? வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி கொண்டிருக்கிறேன். எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த வெறுக்குதல் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான கிரியையா இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை அறிவதற்காக, அவருடைய ஊழியத்தை செவ்வன செய்வதற்காக அவர் என்ன செஞ்சாரு? தனக்கு லாபமானவைகளை கூட நஷ்டம் என்று எண்ணினார். அதை நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டே இருந்தார். ஆகவேதான் அது என்ன சொன்னாரு? இதெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டாரு. என்ன செஞ்சாரு? அது குப்பைன்னு எண்ணிட்டாரு. இன்னைக்கு நமக்கு அந்த வாஞ்சை அப்படி இருக்கா? இப்படிப்பட்ட வாஞ்சை இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்ய முடியும். அப்போஸ்தலன் பவுல் இப்படி ஊழியம் செய்ததுனால தான் அவரால் சொல்ல முடிந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கென்று என்ன காத்துட்டு இருக்கு? நீதியின் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இப்படி நீங்க வெற்றிகரமான ஒரு ஊழியம் செய்து முடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, இப்படி வெறுக்கிற காரியம், நம்மையே வெறுக்க நாம் பழக வேண்டும். சோ வெறுக்குதல் ஊழியத்தினுடைய 2வது மிக முக்கியமான அம்சம். 3வது ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன தன்மை நம்ம இடத்துல காணப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை தன்மை நம்ம இடத்துல காணப்படும். ஆண்டவர் விரும்புகிறது உண்மை. ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. லூக்காவினுடைய 16ஆம் அதிகாரம் 10-13 வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன்
அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இங்கே இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான சத்தியம், ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும்னு வாஞ்சிக்கிறோம்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, கொஞ்சத்திலே உங்களுக்கு தேவன் கொஞ்சமா கொடுத்தாரோ அதிகமா கொடுத்தாரோ அது பற்றி இல்ல, நீங்க கொஞ்சத்துல கொடுத்த கொஞ்சத்துல என்ன பாருங்க, உண்மையா இருங்க. கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்தின் மேல் தேவன் உங்களை என்னவா மாத்துவாரு? அதிகாரியா மாத்துவாரு. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்துட்டீங்கனாலே அநேகத்திலும் உண்மையா தான் இருப்பீங்க. இதுதான் அதனுடைய அளவுகோல். சின்ன சின்ன விஷயத்துல நீங்க உண்மையா இருக்கீங்களா? தேவன் உங்களை ஊழியத்துல பயன்படணும்னு விரும்புறீங்கன்னா தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்க பழகி கொள்ளுங்க. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எவ்வாறாக சொல்கிறார் கவனிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இப்போ பவுல் தன்னை என்ன சொல்றாருன்னா, தேவன் என்ன ஒரு உக்கிரானக்காரனாக தம்முடைய ஊழியத்திலே என்ன வைத்திருக்கிறார், நான் இந்த ஊழிய பொறுப்பை நான் செவ்வன செய்யணும் என்று சொல்றாரு. அந்த உக்கிரானக்காரன் எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லிவிட்டு தன்னை குறித்து என்ன சொல்கிறார் கவனிங்க. 4ஆம் வசனம், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அப்போ தன்னை குறித்து சொல்றாரு, நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன், ஆனா அதனால நான் நீதிமான் சொல்ல, நான் உண்மையுள்ளவனா இருக்கேன். பிரயாசப்படுறாரு, உண்மையா இருக்க பிரயாசப்படுறாரு. பிரயாசப்படுறதுனாலதான் அவரால் தைரியமா சொல்ல முடியுது, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாரு? கர்த்தரே. நீங்க அப்படி தைரியமா சொல்ல முடியுமா? என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தர்னு சொல்லும் போது என்ன சொல்றோம்? நான் நிச்சயமாகவே நான் குற்றமற்றவனாய் காணப்படுவேன், என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பா அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பிறகு நீங்க 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா எப்படி தன்னை உண்மையுள்ளவனாக காத்துக் கொள்கிறார் என்பதை அவர் அங்கே எழுதி வைத்துள்ளார். கஷ்ட நேரத்துல, உபத்திரவ நேரத்துல, பாடுகள் நேரத்துல, அந்த நேரத்துல தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் எல்லாம் பரீட்சிக்கப்படுகிற நேரம், நம்ம சோதனையில சிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல எல்லாம் அவர் உண்மையுள்ளவனாய் இருந்ததுனால அவர் எல்லாவற்றும் ஜெயம் பெற்றவராய் காணப்பட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? குற்றம் சாட்டப்படாத பிள்ளைகளாய் காணப்படணும். தேவன் அந்த மன உண்மையை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்போ தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா, நற்பொருளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய சொத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதே போல பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசி என்று நம்ம அழைத்தோம் என்றால் அந்த விசுவாசி தேவனால் ஊழியக்காரனாக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு அர்த்தம். அந்த விசுவாசிக்கு தேவன் என்ன செஞ்சிருக்காரு? தன்னுடைய நற்பொருளை அவன் கையில ஒப்புவிச்சிருக்கிறார். வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் அப்படின்னு தீமோத்தேயுக்கு ஒரு புத்திமதி சொல்றார். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு? தம்முடைய நற்பொருளை கொடுத்திருக்கிறார், தம்முடைய ரிசோர்சஸ் உங்களுக்கு கையில கொடுத்திருக்கிறார். நீங்க ஊழியம் செய்யணும்னா சில முக்கியமான நற்பொருள் இருக்கு. என்னது? மகா பரிசுத்தமான விசுவாசம், அதே போல பரிசுத்த வஸ்திரங்கள், அதே போல தேவனுடைய அன்பு, அதே போல கிருபா வரங்கள். இப்படி அவர் அநேக தம்முடைய பொருட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால வேதத்துல நீங்க இந்த நான் சொல்ற இந்த காரியத்துல நீங்க கவனித்தீங்கன்னா, லைக் விசுவாசம் அப்படி சொன்னா
கர்த்தர் நமக்கு ஒப்புவித்த விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கும். யூதால 3ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. அதனாலதான் அதுக்கு பேர் மகா பரிசுத்தமான விசுவாசம். அதே போல விசுவாசத்தை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய அன்பை நமக்குள்ள என்ன செய்யறாரா? ஊற்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நமக்குள்ள என்ன செய்யறாரு? ஊற்றுகிறார். இது அவருடைய நற்பொருள். தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அது அவருடைய நற்பொருள். அவருடைய கிருபா வரங்களை தேவன் கொடுக்கிறார். அது அவருடைய நற்பொருள். இப்படி பல காரியங்களை தேவன் உங்களுக்கு கையில கொடுத்திருக்கிறார். இந்த பொருட்கள் நீங்க எப்படி காத்துக்கொள்ளணுமா? பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு அதை காத்துக்கொள்ள வேண்டும். எப்ப நீங்க காத்துக்கொள்வீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு உண்மை உள்ள இருதயம் இருக்கணும். அந்த உண்மை, இந்த இருதயத்துல உண்மை இருந்தாதான் நீங்க இதை செய்ய முடியும். இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறது, இதை வைத்து நான் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்கா? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் தேவன் தனக்கு கொடுத்திருந்த அந்த ரிசோர்சஸை குறித்து கவனமாயிருந்தார், நற்பொருளை குறித்து கவனமாயிருந்தார். அதே போல அந்த நற்பொருளை கொடுத்தாரே, அந்த நற்பொருளோட தேவன் அவருக்கு கொடுத்திருந்த பொறுப்பை குறித்து அவர் உண்மையில் வருந்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நற்பொருளை கூட நீங்க எப்படி உண்மையா காத்துக்கொள்ளணும்? அந்த நற்பொருளை கொடுத்த தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகள்ல 2 காரியத்தை நீங்க கவனிக்கணும். என்ன அதுனா, தேவன் அதுல ஒரு கடமையை தேவன் வைத்திருக்கிறார், டியூட்டிஸ் வச்சிருக்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டி எதோட வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமை. அந்த கடமைய நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு எண்ணத்தோடு, அந்த வாஞ்சையோடு நீங்க அதை நிறைவேற்றுவதற்காக முழு பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்போ இந்த பொறுப்புல நம்ம உண்மையா இருக்கிறோமா? பொறுப்புல உண்மையா இருக்குமா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் காட்டுறேன். அவருக்கு தேவன் நல்ல ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்தார், கிருபாவரங்களை கொடுத்தார். அவரை தேவன் அபிஷேகித்து பயன்படுத்தினார். சுவிசேஷ பணிகள்ல தேவன் எங்கெங்கெல்லாம் அவர் அழைத்து சென்றார் என்பதை அவர் நமக்கு சொல்லாம இல்லவே இல்லை. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை கவனிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன். எப்படி போட்டாரா? புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம். அப்ப கடமையில எவ்வளோ உண்மையா இருக்காருன்னு கவனிங்க. அவர் கொடுக்கப்பட்ட அந்த தேவ கிருபையினாலே இந்த சுவிசேஷ பணியில அவர் ஈடுபட்டு இருக்கிறார். அந்த சுவிசேஷ பணியை எவ்வாறாக செய்யறார்னா, ஏனோ தானோ என்று செய்யல, புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அதுக்கு அஸ்திபாரம் போட்டேன்னு சொல்றாரு. அதனால்தான் அவர் மற்றவர்கள் காரியத்திலையும் கூட தன்னுடைய காலெல்லாம் நினைக்கல. ஆண்டு என்ன கொடுத்தாரோ அதுல நான் கரெக்டா இருப்பேன். ஒரு புத்தியுள்ள, அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும், புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். அப்படின்னா அந்த கடமையை எவ்வளோ கண்ணும் கருத்துமாய் செய்கிறார் என்று கவனிங்க. நீங்களும் ஊழியம் செய்யறோமே, எப்படி இந்த மாதிரி செய்யறோமா? உண்மையா செய்யறோமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சின்ன சின்ன ஊழியம், ஒருவேளை உங்களுக்கு தேவன் சபையில பந்தி விசாரிப்பு ஊழியம் கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு நல்ல சிறுவர்கள் மத்தியில ஊழியத்தை கொடுக்கலாம், ஒரு பத்திரிகை ஊழியம் கொடுக்கலாம், இன்னும் பல தரப்பட்ட ஊழியங்கள். இந்த ஊழியத்தெல்லாம் நீங்க எப்படி செய்யறீங்க? புத்தியுள்ள சிற்பாசாரியை போல, தேவன் ஞானத்தோடு, ஆண்டவரை இன்னும் நான் எவ்வளவு அழகா செய்யணும், இந்த உண்மை நமக்கு இருக்கா? நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க. தேவன் இந்த தம்முடைய சொத்தெல்லாம் நம்ம கொடுத்திருக்காரு. எதுக்கு தெரியுமா? அவர் கொடுத்த பொறுப்புல நம்ம உண்மையா இருக்கணும்னு. முதல்ல அந்த சொத்தை காத்துக்கணும். சொத்தை காத்துக்கிட்டு அதை நீங்க உண்மையா அந்த கடமை உணர்ச்சியோடு செய்யணும். இயேசுவுக்காக நான் இந்த ஊழியம் செய்யறேன், இயேசுவுக்காக செஞ்சா நான் என்ன செய்யணும்? பெஸ்டா செய்யணும். எப்படி செய்யணும்? ஏன்னா ஒரு நாள் தேவன் என்னிடத்தில் கணக்கு கேட்பார். அவளுக்கு தெரியும், ஒரு நாள் என்னை ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். அப்போ நான் எப்படி ஊழியம் செய்ய போறேன்னா, புத்தி உள்ள ஒரு சிற்பாசரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். கிறிஸ்தியன் அஸ்திபாரத்தின் மேலதான் அவர் ஊழியத்தை செய்கிறார். வேற எந்த அஸ்திபாரம் அவர் போடல. ஆகவேதான் பிற்பாடு சொல்கிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லிட்டு சொல்றார். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால்
அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். ஊழியம் செய்யும் பொழுது யோசிச்சுங்க, ஒரு நாள் நான் தேவசமத்துல போய் நிக்கணும், அக்னியானது என்ன செய்ய போகுது, ஒரு நாள் என்னுடைய வேலையெல்லாம் எந்த தரம் உள்ளதுன்னு காட்டிடும். நீங்க எப்படிப்பட்ட ஊழியம் செய்றீங்க? கிறிஸ்தியன் அஸ்திபாரத்தின் மேல் எதை வச்சு நீங்க கட்டுறீங்க? பொன்னா, இல்ல வெள்ளியா, இல்ல விலையேற பெற்ற கல்லா, இல்ல மரமா, இல்ல புல்லா, இல்ல வைக்கோலா? நிறைய பேர் வைக்கோல்லாம் போட்டு கட்டிட்டு இருக்காங்க. நியாய தீர்ப்பு நாள் வரும், அப்ப தேவன் நியாயம் விசாரிக்கிற நேரம் வரும்போது அந்த அக்னி பட்சிக்கும் போது எது எரிஞ்சு போயிடும்? பொண்ணு எரியுமா? எரியவே எரியாது. இன்னும் அதிகமா அதுல இன்னும் என்ன செய்யும்? மகிமையா அது விளங்கும். வெள்ளி எரியுமா? இல்ல. அடுத்தது விலையேறப்பெற்ற கல் இன்னும் ஜொலிக்கும். மரம், புல்லு, வைக்கோல், இதை யோசித்து பாருங்க. மரம் அக்னியில காலியாயிடும். இப்ப நம்ம எப்படிப்பட்ட ஊழியம் செய்யறோம்? உங்க கடமையில உண்மையா இருக்கீங்களா? தேவனுக்கு பெஸ்ட் செய்யணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது உங்க உள்ளத்துல என்னெல்லாம் வரணும்? நான் ஆண்டவருக்காக பெஸ்ட் செய்யணும். இந்த பெஸ்ட் செய்யணும்னா நீங்க உங்களையே வெறுக்க பழகணுங்க. அதனாலதான் முன்னாடி சொன்ன வெறுக்குதல்னு வந்தேன். இயேசுவின் ஊழியத்தை காட்டிலும் உங்க குடும்பம் முன்னாடி வந்துருச்சுன்னா, உங்க சுயம் முன்னாடி வந்துருச்சுன்னா, உங்களுடைய சொத்து முன்னாடி வந்துருச்சுன்னா, நீங்க அஸ்திபாரத்தின் மேல் எதை வச்சு கட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புல்லு, வைக்கோல், இதை வச்சுதான் கட்டிட்டு இருக்கு. கவனிப்போம். ஒரு நாள் தேவன் என்னை நியாயம் விசாரிப்பார். அந்த நாள்ல அக்னி என்னை சோதிக்கும். அந்த நேரத்துல எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் பொன்னால் அதை கட்டினானோ, வெள்ளியினாலே கட்டினானோ, விலையேற பெற்ற கல்லினால் கட்டினானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் கட்டினது நிலைத்திருக்கும், அவன் கூலியை பெறுவான். இன்னைக்கு நம்ம அந்த பொறுப்பு நமக்கு இருக்காங்க. கடமை உணர்வு இருக்கா? கடமை உணர்வு. ரெண்டாவது, கடமை மட்டும் இல்லைங்க. அடுத்தது, நீங்க யாருக்காக ஊழியம் செய்றீங்களோ, கர்த்தருக்காக தானே ஊழியம் செய்றீங்க. அப்ப கர்த்தருக்காக ஊழியம் செய்தீங்கன்னா எதுக்காக செய்வீங்க? எப்படியாவது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நான் உழைக்கணும் அப்படின்னா, அந்த காரியத்துல உங்களுக்கு என்ன இருக்கணும் கேட்டீங்கன்னா, அதை குறித்த ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். பவுல் சுவிசேஷ பணியை செய்தார். அந்த கடமையை செவ்வன செய்கிறார். இயேசு கிறிஸ்து என அஸ்திபாரத்தின் மேல் பொன்னினாலே கட்டுகிறார், விலையேறப்பட்ட கல்லினால் கட்டுகிறார். அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ள இன்னும் என்ன தெரியுமா இருக்கு தெரியுமா? யாருக்காக ஊழியம் செய்கிறோம் அவங்களை குறித்த இயேசு கிறிஸ்துவின் இருதயம் அவரிடத்துல இருந்தது. அதுக்காக என்ன செய்யறார்னா, ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, தன்னையே முற்றிலுமாய் பலியாக ஒப்பு கொடுக்கிறார். எப்படி இது நமக்கு தெரிகிறது? கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஆதலால் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இவர் சுவிசேஷ பணியை செய்யறாரு. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளைகளா மாறினாங்க, சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. அந்த ஆத்துமாக்களுக்காக ஏதோ என் கடமையை முடிச்சிட்டேன்னு நிக்கல, அடுத்தது அந்த ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிறார். அந்த ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யறாரு தெரியுமா? அதிகமாக அவர்களுக்கு அன்பு கூறுறாரு. ஆனா அவருக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? விசுவாசிட்டு வந்து அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ அந்த அளவுக்கு அவங்க அன்பு கூறல. அவங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அன்பை பிரதிபலிக்கல. ஆனா கூட என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எவ்வளவு உங்ககிட்ட ரொம்ப அதிகமா அன்பு கூர்ந்தேன், ஆனா அவ்வளவா குறைவா உங்களிடத்துல என்ன செய்யறேன்? அன்பு கூறப்பட்டிருந்தாலும், அடுத்த வார்த்தையை ரொம்ப அற்புதமான வார்த்தை, மிகவும் சந்தோஷமாய். எப்படி? இப்ப நல்லா கவனிங்களேன். நீங்க ஒரு இடத்துல அன்பு கூறுறீங்க, அந்த நபர் உங்ககிட்ட அன்பு கூற மாட்டேங்கிறாரு. அவங்களுக்கு போய் நீங்க மிகவும் சந்தோஷமா செலவு பண்ணவும் செலவு செய்யவும் ஆயத்தமா இருப்பீங்களா? ஆனா பவுல் சொல்றாரு, பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் விரும்புகிறேன் விரும்புகிறேன். அதனால எபிரேயர் அதனுடைய 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல அவரு ரொம்ப அழகா சொல்வார். 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா,
நீங்க உங்களை வழி நடத்துவதில் என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி ஒரு ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுப்பேன். ஏன் தெரியுமா அவங்களை துக்கப்படுத்தக்கூடாது? உங்க ஆத்துமாக்களுக்காக அவங்க என்ன செய்றாங்க? உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். பாருங்க, கடமை செய்யறது மட்டும் இல்ல, தன்னுடைய உத்தரவாதத்திலும் உண்மையா இருக்கிறார். இந்த ஆத்மாவை எங்க வரைக்கும் அழைத்து சொல்லணும் அப்படி சொன்னா, ரட்சிக்கப்பட்டதோட நின்று விடக்கூடாது. இந்த ஆத்மாவை எப்படியாவது பரலோக ராஜ்யம் வரைக்கும் அழைத்து செல்லணும். அதுக்கு நான் இவருடைய ஆத்மாக்களுக்காக நான் செலவு பண்ணவும், செலவு பண்ணப்படவும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நான் சந்தோஷமாய் அதை செய்வேன். எனக்கு இவங்க அதுக்கு ஏற்ற என்ன செய்யறது இல்ல, ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டா கூட, இவங்க என்ன அன்பு கூறாவிட்டா கூட, நான் இவரிடத்து அன்பு கூறுவேன். என்ன அற்புதமான ஒரு கடமை உணர்ச்சியோடு சேர்ந்து அந்த உத்தரவாதத்தை கவனிங்க. அதனாலதான் இவர் என்ன தெரியுமா செய்வாரு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி நிறைவேற்றுவார் தெரியுமா? இந்த பொறுப்பு எப்படி நிறைவேற்றுவார் தெரியுமா? ஜெபிப்பாருங்க. அவருடைய ஜெபத்தை கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பவுலுடைய ஜெபத்தை நீங்க படிக்கணும், அதை தியானிக்கணும், அதை நீங்கள் கையாளணும். பவுலுடைய ஜெபத்தை கொஞ்சம் காட்டனா, எபேசியர் 1:16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவாமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இவர் ஜெபத்தை பாத்தீங்களா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? நம்ம இப்படி என்னைக்கா ஜெபிக்கிறோம்? சண்டேஸ் கிளாஸ் வர்ற பிள்ளைங்களுக்காக இப்படி ஜெபிக்கிறீங்க? ஜெபிங்க. சபையில வர விசுவாசிகளுக்காக இப்படிதான் ஜெபிக்கணும். நீங்க யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே இப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். இந்த ஜெபம் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறாராம். இதை நீங்க 1-2 இடத்துல மட்டும் இல்லைங்க. எபேசு 3 அதனுடைய 13 20 கிறிஸ்து இயேசுவின் அன்பின் ஆழம் நீளம் அகலம் எல்லாம் உயரம் அறிந்துடணும் என்ற வாஞ்சையோடு அவர் ஜெபிக்கிறார். அதே போல பிலிப்பியர் 1:4-6 9-11 வாசித்து பாருங்க. இடைவிடாம உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது நீங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும், நீங்க வருகையில குற்றமற்றவர்களாய் காணப்படணும், அந்த எண்ணத்தோட ஜெபிக்கிறாரு. அதே போல கொலோசியர் 1:3-5 வரைக்கும் வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:4 வாசித்து பாருங்க. இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது, சொல்றதுக்கு நேரம் இல்ல. இதெல்லாம் பவுலினுடைய ஜெபம். வேலை செஞ்சதோட மட்டும் இல்ல, கடமையை நிறைவேற்றது மாத்திரம் இல்ல, அந்த நபர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். எப்படி ஜெபம் பண்றாரா? இடைவிடாம ஜெபம் பண்றாரா, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாரா, கண்ணீரோடு ஜெபம் பண்றாரா, அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்றாரா. என்ன அற்புதம், என்ன அற்புதம்! இந்த உண்மை நம்மகிட்ட இருக்கா? மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நற்பொருளிலே உண்மையா இருங்க. அந்த நற்பொருளோடு தேவன் இணைத்திருக்கிற பொறுப்பிலே உண்மையா இருங்க. ஹல்லேலூயா. இது 3வது மிக முக்கியமான காரியம். 4வது தன்மையை சொல்றேன், அதுக்கு பேர் தான் உத்தமம். அதுக்கு பேர் என்னது? உத்தமம். கொஞ்சம் பவுல் சொன்னதை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 6:3 இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். தேவ ஊழியக்காரராக நீங்களும் நானும் விளங்க பண்ணணும். இதுக்கு பேர் தான் உத்தமம். இதுக்கு பேர் என்னது? உத்தமம். ஊழியம் செய்யறது ஒரு பகுதி, ஆனா உங்களை தேவனுடைய ஊழியக்காரராக நீங்க விளங்க பண்ணணும். உத்தமம்னா அது நம்முடைய சுபாவத்தை காட்டுகிறது. நான் போய் கைப்பிரதி கொடுக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், ஊழியம் செய்யலாம். ஆனா நான் தேவனுடைய ஊழியக்காரனாக விளங்கணும். நல்லா கவனிங்க. என்னை யாரும் குற்றப்படுத்திடக்கூடாது. அதுல பவுல் ரொம்ப கருத்தா இருந்தார். நீங்க நம்ம இந்த காரியத்தை குறித்து கவனம் செலுத்துறோமா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என் ஊழியக்காரன் என்ன போல இருக்கணும், குருவை போலதான் சீஷன். இயேசு எப்படி ஊழியம் செய்தாரோ, இயேசு எப்படி இந்த உலக ஜீவியத்துல எப்படி நடந்தாரோ, ஜனங்களோடு எப்படி அவர் பழகினாரோ, அந்த வண்ணமாய் நம்முடைய சுபாவம் மாறணும்.
அதனாலதான் குருவை போல சீஷன் இருக்கணும். ஏன்னா இயேசு சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அதனால அப்போஸ்தலனாகிய யோவான் ரொம்ப தெளிவா சொன்னார், நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க போகிறோம். அவர் சுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்ம என்ன செய்யணுமா? சுத்திகரித்து கொண்டே இருக்கணுமா? இதுக்கு பேர் தான் உத்தமம். நல்ல கவனிங்க. ஊழியம் செய்கிறது அது ஒரு பகுதி. ஆனா ஊழியத்தை எவ்வாறாக செய்கிறீர்கள்? உத்தம இருதயத்தோடு செய்றீங்களா? உத்தம குணத்தோடு செய்றீங்களா? இயேசுவுக்காக செய்றீங்களா? இயேசுவுக்காக இயேசுவின் ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறீர்களா? அதனால தீமோத்திக்கு சொல்லும்போது என்ன அழகா சொல்றாரு கவனிங்க. வாசிங்க 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதத்திலும் தேறினவனாகி நீ என்னவா மாறிடுவ? இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்ப. போதிக்கிறது மட்டும் இல்ல, எதுல நீ தேறினவனா மாறணும்? நீ அனுசரித்த நற்போதகத்துல என்ன மாறணும்? தேறினவனா மாறணும். தேறினவனா மாறணும். இதுக்கு பேர் தாங்க உத்தமம். அதனாலதான் தீமோத்திக்கு சொல்றாரு, நீ உன் இளமை குறித்து யாரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு என்னவாறு? வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிரு. அப்படி சொல்லிட்டே சொல்ற டக்குன்னு நீ என்ன செய்யணும்? நான் வருமானம் வாசிக்கிறதும் புத்தி சொல்லிக்கிறதும் உபதேசிக்கிறதும் ஜாக்கிரதையாயிரு. அப்ப நம்ம நற்குணசாலியா மாத்துறது எதுங்க? தேவனுடைய பரிசுத்த வசனம். அந்த வசனத்தை வாசி, அந்த வசனத்தை தியானி, அந்த வசனத்தை உபதேசி. இது உன்னை நற்குணசாலியா மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காரியத்தை சொல்றாரு. நீ அசதியா இருக்காத, நீ இவைகளெல்லாம் சிந்தித்து கொண்டு நிலைத்திருன்னு சொல்லிட்டு உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து என்னவாரு? எச்சரிக்கையாயிரு. நம்ம செக் பண்ணிக்கணும், நம்ம எங்க நிக்கிறோம், தேவன் கொடுத்த உபதேச சட்டத்தின்படி நடக்கிறோமா இல்லையா செக் பண்ணிக்கணும். நம்மை குறித்து உபதேசத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், இவைகளில் நிலை கொண்டிருக்கணும். இப்படி செய்வோம் என்றால் என்ன நடக்கும்? நம்மையும் நம்முடைய உபதேசத்தை கேட்பவர்கள் என்ன செய்யலாம்? ரட்சித்து கொள்ளலாம். இதுதான் அவரு தீமோத்திக்கு அழகா சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் தீமோத்தி சொல்றாரு, நீ ஊழியம் செய்யும் போது என்ன செய்ய? இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களுக்கு விலகி ஓடு. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது திருப்பி தீமோத்திக்கு புத்தி சொல்வாரு. 22ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க, பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சுத்த இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து நீ என்ன செய்? நீதியை, விசுவாசத்தை, அன்பை, சமாதானத்தை அடையும்படி என்ன செய்? நாடு என்று சொல்லிட்டு அவர் சொல்வாரு, வீணான தர்க்கங்களுக்கு எல்லாம் போய் இடம் கொடுத்துறாத. கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை செய்கிறவனுமா இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மன திரும்புதலை அருளத்தக்கதாகும். பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு என்ன செய்? உபதேசம் சொல்லிட்டு தீமோத்திக்கு இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தர்றாரு. ஏன்னா அவர் இப்படிதான் வாழ்ந்தாரு. அப்ப நம்முடைய உத்தம குணத்தை குறித்து தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அதனாலதான் நீங்க மத்தேயு அதனுடைய 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வருஷத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஓமையை இயேசு சொல்வார். அந்த ஓமையை எந்த சத்தியத்தை வெளிப்படுத்த சொல்வார்? இயேசு தான் அந்த எஜமான். அந்த எஜமான் ஊழியக்காரராகிய நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? கிருபா வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதை வைத்து நாம் வியாபாரம் செய்து அதை வைத்து ஊழியம் செய்து தேவனுக்கு என்ற ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நமக்கு அங்கே வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதுல பாருங்க, ஒரு மனுஷன் புரதேசத்துக்கு புறப்பட்டு போனானா, அவன் புறப்பட்டு போனவன் என்ன செய்தான்? தன் ஊழியக்காரரை அழைத்து அவர்களுக்கு தன் ஆஸ்திகளை கொடுத்தான். அப்ப ஆஸ்திகளை கொடுத்துட்டு என்ன செய்ய சொன்னா? நீங்க இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னான். அந்த ஆஸ்திகளை எப்படி கொடுத்தான்னு நல்லா கவனிங்க. அவங்க அவங்களுடைய திறமைக்கு தக்கதாய் கொடுத்தான். இப்ப நீங்க நினைச்சிடக்கூடாது ஊழியனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு. உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருப்பார், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஊழியத்தை கொடுத்திருப்பாரு. அப்போ அவங்க திறமைக்கு தக்கதாக தேவன் என்ன செய்யறாரு? தம்முடைய நற்பொருளை கொடுக்கிறார், தம்முடைய ஆஸ்தியை கொடுக்கிறார். அதை வச்சு நீங்க என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அதே மாதிரி பாருங்க, இந்த மனுஷன் இந்த மாதிரி ஊழியக்காரனுக்கு கொடுத்துட்டு இயேசுவும் அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்ப திரும்பி வர போறாரு. அப்ப நமக்கு ஊழியத்துல கணக்கு கேட்பாரு. அதே பத்தி தான் இந்த மனுஷன் போனவன், புரதேசத்துக்கு போனவன் திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்துட்டு கணக்கு கேட்கிறான். முதல்ல 5 தாலந்து வாங்கினவன் வந்தான். வந்தவனே சொல்றான், எஜமானே நீர் 5 தாலந்து கொடுத்திரு, நான் என்ன செஞ்சேன்? 5 தாலத்தை சம்பாதிச்சேன். உடனே எஜமான் சொல்றாரு, வெரி குட். என்ன வார்த்தை யூஸ் பண்ற பாருங்க, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். என்ன ஃபர்ஸ்ட் எது வருது? எப்படிப்பட்ட ஊழியக்காரன் சொல்றாரு? உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன். ஏன்னா ஊழியத்துல நிறைய பிரச்சனைகள் வருங்க, போராட்டம் வரும். ஊழியம் செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. 5 தாலந்தை கொடுத்துட்டாரு,
போய் வியாபாரம் செய்யும் சொன்னா சாதாரண விஷயம் இல்ல. தேவன் உங்க கையில விலையேற பெற்ற பொருளை தான் கொடுத்துருக்காரு. 5 தாலந்து என்ன காட்டுது தெரியுமா? அது விலையேற பெற்ற சொத்தை காட்டுது. ஒரு தாலந்து 35 கிலோ தங்கத்தையும் வெள்ளியையும் குறிக்கிறதா இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா விலையேற பெற்ற சொத்தை கொடுத்துருக்காரு. உங்க கையில ஒவ்வொருத்தர் கையிலையும் தேவன் கொடுத்திருக்கிறது விலையேற பெற்ற சொத்து. அவருடைய கிருபா வரம் சாதாரண வரம் இல்ல, விசேஷித்த வரம். அது உங்களுக்கு பிரத்யேகமா கொடுத்திருக்காரு. அதை நீங்க என்ன செய்யணும்? உண்மையா செயல்படணும். ஆனா செயல்படுத்தும் போது என்ன நடக்கும்? நன்மை செய்யும் போது என்ன நடக்கும்? நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், எதிர்ப்பு வரும். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க ஆண்டவருக்கு என்னது ஊழியம் செய்யணும். சோர்ந்து போக, அதனாலதான் சொன்னார், நற்கிரியைகள் செய்யும்போது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்க. அப்ப சோர்ந்து போகாமல் இந்த ஊழியத்தை செய்யும்போது உங்க உத்தம குணம் வெளிப்படும். உத்தம குணம் வெளிப்படும். சில நேரங்கள நமக்கு துரோகங்கள் ஏற்படும். சில நேரங்கள நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் ஏற்படும். இதெல்லாம் சகிச்சுக்கணும். யாருக்காக சகிச்சுக்கணும்? கிறிஸ்துவுக்காக சகிச்சுக்கணும். அப்போ உங்க சுபாவம் மாற ஆரம்பிக்கும். உங்க சுபாவம் அப்பதான் நீங்க திவ்ய சுபாவம் உள்ளவர்களா மாறுவீங்க. அப்போ இங்க பாருங்க, அந்த 5 தாலந்து வாங்கினவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க 5 தாலந்து கொடுத்தீங்க, நான் வியாபாரம் பண்ணேன் 5 தாலந்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீ உத்தமன்பா. அவருடைய சுபாவம். தேவன் ஒருவர் அல்லாமல் வேற யாரும் நல்லவங்க இல்ல. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை பத்தி சொல்றாரு, நீ நல்லவன், நீ உத்தமன். முதல் சொல்றாரு. எவ்வளவு அற்புதமான வார்த்தை கவனிங்க. உத்தமன், உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல உன்னை என்ன செஞ்சுட்டேன்? அதிகாரியா வைப்பேன். அதே மாதிரி 2 தாலந்து வாங்கணும், அதே தான் சொல்றான். ஆண்டவரே நான் இப்படி செஞ்சேன். உடனே ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்ற பாருங்க, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன். நீங்க நினைச்சிடக்கூடாது, சில பேரை தேவன் பிரத்யேகமாக அபிஷேகம் பண்ணி அந்த ஊழியத்தை வச்சிருக்காரு, அதனால அவங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும், பலன் கிடைக்கும் நினைச்சிடாதீங்க. அப்படி இல்ல. தேவன் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். கொஞ்சமா கொடுத்தவங்க கிட்ட, அந்த கொஞ்சமா கொடுத்தவங்கள உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ஆசீர்வாதம் சொல்லுவார். உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே சொல்லுவாரு. அநேகம் கொடுத்துட்டு அதுல உண்மையா இருந்தாங்க, அவங்களுக்கும் அதே தான், உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே சொல்லுவாரு. பாருங்க, 2 பேருக்கும் ஒரே மாதிரி சொன்ன. ஆனா ஒரு தாலந்து வாங்கினவன் இருந்தா பாத்தீங்களா, அவனுடைய குணம் மாறல. அவன் ஆண்டவர் அறியவில்லை. அறியாதனால என்ன சொல்றான், அந்த எஜமான் கேட்கிறார், என்னப்பா செஞ்ச ஒரு தாலந்து வச்சு? அவன் சொல்றான், நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அப்பா, இந்த அளவுக்கு ஞானம் இதுல செலவு பண்ணி ஆண்டவர் கேட்டிருக்கலாம்ல. ஆண்டவர் இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்யணும் எனக்கு கற்றுத்தாருன்னு கேட்டிருக்கலாம்ல. அது செய்யல. இவன் என்ன பண்ணா, நீ எப்படிப்பட்ட மனுஷன்? விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். அப்பனா இது என்ன கேஸ்? சாக்கு போக்கு சொல்ற கேஸ். இது எப்ப பார்த்தாலும் சாக்கு போக்கு சொல்லும். எனக்கு இது செய்யல, இது நடக்கல, எனக்கு இது கிடைக்கல, இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். கிடைச்சதை என்னப்பா செஞ்ச? உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை என்னப்பா செஞ்ச? ஆண்டவர் தான் கேட்கிறாரு. இப்போ இது செய்து இந்த குணத்தையும் கெடுத்துட்டு என்ன சொல்ல தெரியுமா? அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுது, ஆண்டவரே நீங்க எப்படிப்பட்டவங்க? கடினம் உள்ள மனுஷன். ஏன்னா நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவங்க, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவங்க. இப்படி சொல்லிட்டு அடுத்து ரொம்ப பவ்யமா சொல்றான், நான் பயந்து போய். என்னவா? இவர் பயந்து போனாராம். இவர் ஊழியமே செய்யல, இதுல என்ன பயப்படுறதுக்கு வேற? பயந்து போய், உமது தாளந்தை என்ன செஞ்ச? நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். இவனுக்கு நிலத்துல புதைத்து வைக்கிற அளவுக்கு ஞானம் இருக்குல்ல. அந்த தாளந்தை எடுத்து நல்லா பேக் பண்ணி அவன் கொண்டு போய் வைக்கிறான் பாத்தீங்களா? அப்ப இவன் புத்திசாலி இல்லையா? புத்திசாலி தானே, திறமைசாலி தானே. ஆனா இவன் என்ன செய்யறான்? கொடுத்த ஆண்டவரையே அசட்டை பண்றான். அந்த ஆண்டவர் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறான். உடனே எஜமான் சொன்னாரு, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனு. இவன் எப்படிப்பட்ட 2 கேரக்டர் இவன் பாருங்க. இவன் கேரக்டர் கெட்டு போச்சு பாருங்க. என்னாச்சு? இவன் யாரு? முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இது எஜமானுடைய ஊழியக்காரன். எஜமான் நல்லவன். அந்த எஜமானுக்கு ஊழியக்காரன் எப்படிவா இருக்கணும்? ஆரம்பத்துல நல்லவனா தானே இருந்திருக்கணும். அதனாலதான் நீங்க 25 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது தன் ஊழியக்காரரை அழைத்து தான் அந்த மனுஷன் சொல்லப்படுது. தன் ஊழியக்காரன், அவனுடைய ஊழியக்காரனா இருந்தான். ஆனா ஊழியம் செய்யாதனால, தேவன் விரும்புகிறவன ஊழியம் செய்யாததுனால என்ன நடந்துச்சுன்னா, இதே எஜமான் அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்ல வேண்டியதாச்சு, நீ யாரு? பொல்லாதவன். நீ யாரு? சோம்பல் உள்ளவன் என்று சொல்ல வேண்டியதாச்சு. நீ பொல்லாதவன், நீ சோம்பல், நீ அதிகமான எக்ஸ்கியூசஸ் சொல்வ. எனக்கு இது இல்ல, அது இல்ல, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு இவங்க உதவி செய்யல, அவங்க உதவி செய்யல. நான் உனக்கு கொடுத்த பொருளை குறித்து நீ கவலை அற்றவனாய் இருந்திருக்கிறாய். நான் உனக்கு கொடுத்த பொருளை குறித்து நீ அசட்டை பண்ணிட்ட.
ஏன் எனக்காக ஊழியம் செய்யாம நீ யாருக்கு ஊழியம் செஞ்ச? உனக்காக ஊழியம் செஞ்ச. அதனால நீ என்னவா மாறிட்ட? பொல்லாதவனா மாறிட்ட, நீ சோம்பனா மாறிட்ட. அதனால என்ன சொன்னாரு? நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன்னு தெரிஞ்சிச்சுல, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன்னு தெரிஞ்சதுல, அட்லீஸ்ட் நான் கொடுத்த தாளந்த என்ன செஞ்சிருக்கலாம்? இப்ப ஒரு தாளந்த சேட்டு கடையிலயாவது வச்சிருந்துருக்கலாம். சேட்டுக்காரனாவது என்ன செஞ்சிருப்பான் வரும்போது எனக்கு? ஒரு தாளந்த 2 தாளந்தா குடுத்திருப்பான். நீ அந்த வேலை செய்யலையே. பாருங்க இதுக்கப்புறமா அவனுக்குள்ள பரிதாபம் நிலைமை பார்த்தீங்கன்னா, அவன அந்த எஜமான் சொல்லுவான், இவன் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். இவன தூக்கி எங்க போடுங்க? புறம்பான இருளிலே தள்ளி போடுங்க. அங்கே அழுகையும் பற்கடியும் உண்டாயிருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க. ஏன் இந்த மனிதனுடைய நிலைமை இப்படி பரிதாபமா போச்சுன்னா, இவன் ஆரம்பத்துல தேவன் இவனுக்கு நற்பொருள குடுத்தார். தன்னுடைய ஊழியக்காரரா தான் பார்த்தாரு. ஆனா கடைசியில அவன் தனக்காகவே தன் சித்தத்துக்காக தன் இஷ்டப்படி நடந்தான். ஆண்டுடைய சட்டத்துக்கு மதிக்கல. அவன் தனக்கு தேவன் கொடுத்திருந்த பொறுப்பை உணராம போயிட்டான். அதனால அவனுடைய குணம் எப்படி மாறிடுச்சுன்னா, பொல்லாத குணமா மாறிடுச்சு. சோம்பல் உள்ளவனா மாறிட்டான். எஜமானுக்கு பிரயோஜனமற்ற ஊழியக்காரனா மாறிட்டான். அதனால அவனுக்கு தண்டனை கிடைத்தது. எதுக்கு நான் சொல்கிறேன்? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த உத்தமம் இருக்கா? நீங்க உத்தம ஊழியக்காரரா இருக்கீங்களா? உத்தமம் சாதாரணமா வராது. ஒவ்வொரு நாள் பாடுகள் ஊடே செல்லும் பொழுது, உபத்திரவத்தினூடே சொல்லும் பொழுது, ஆண்டவரையே சார்ந்து நிக்கணும். இயேசுவே, நீங்க தான் என் ஆண்டவர். நீங்க எனக்கு கிருபை தாங்க. எனக்கு கிருபை தாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, நான் நிற்பது இயேசுவின் கிருபையே. தேவ கிருபையே. அந்த கிருபை தான் என்ன தாங்குது. நான் எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும், எத்தனைதான் சபைகளை ஸ்தாபித்தாலும், எத்தனைதான் ஆத்துமாக்களை நான் கிறிஸ்துவுக்கு நேரா வழி நடத்தினாலும், இதுல ஒன்றும் நான் பெருமைப்பட மாட்டேன். மாறாக இதெல்லாம் செய்வதற்கு என் தேவன் தம்முடைய கிருபை எனக்கு கொடுத்தாரு. அதனால்தான் இது செய்ய முடிந்தது என்று சொல்லி பவுல் சொன்னது போல அந்த உத்தம குணத்தை நாமும் வெளிப்படுத்துவோம். அந்த உத்தம குணம் நமக்கு தேவை. அதனால 4 மிக முக்கியமான காரியம் நமக்கு ஊழியம் செய்யும்போது தேவை. அந்த தன்மை என்ன? பரிசுத்தப்படுத்துதல், 2வது நம்மையே வெறுக்குதல், 3வது உண்மை, 4வது உத்தமம். தேவன் தாமே இந்த கிருபைகளை நமக்கு தருவார்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா?